கொடுத்திருக்கேன். தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 போடு ஜகன 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 ஜகனந்தா சிக்கி லீலா சுசீலாவும் பாடத்தான் வந்த ஜனங்கள் எல்லாம் எழுந்து நின்று ஆடத்தான் நல்ல காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் தேடி வருது தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாமா ஆடுறாமா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாமா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறாமா காலம் வருது நேரம் வருது கடவுளோட கருணை வருது காடு வருது கழனி வருது கோடி நலம் வருது ஆடுறாமா ஆடுறாமா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாமா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறாமா தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 சோத்துக்கு முனியாண்டி இருக்கு வான்கோழி பிரியாணி வகை வகையா இருக்கு மதியான சோத்துக்கு முனியாண்டி இருக்கு வான்கோழி பிரியாணி வகை வகையா இருக்கு எறா மீன் சோறா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் எறா மீன் சோறா புட்டு எல்லாம் வாங்கி தாரேன் என் மனசை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் வாங்கி தாரேன் தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாமா ஆடுறாமா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாமா 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 நாலு பேர் வாட்டும்படி ஆடுறாமா தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளங்குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் உன்னை பார்க்க வந்த ஜனம் உள்ளங்குளிரணும் உண்மையான உழைப்பை கண்டு அள்ளி கொடுக்கணும் வீடு வீடா போடாராமா வித்தை எல்லாம் காட்டுறாராமா வீடு வீடா போடாராமா வித்தை எல்லாம் காட்டுறாராமா நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு நிலைமை கூட மாறுகின்ற காலம் வந்துருச்சு நாம நினைச்சபடி சம்பாதிக்க யோகம் வந்துருச்சு தை 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 ஜல் 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 தை 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 ஜல் 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 ஆடுறாமா ஆடாமா நல்ல நேரம் வந்ததுன்னு ஆடுறாமா காலம் வருது நேரம்
காலம் வருது, கடவுளோட கருணை வருது, காடு வருது, கழனி வருது, கோடி நலம் வருது. ஆடுறாமா ஆடுறாமா. கொடுக்க வேண்டிய மாமலை குடியா, நான் போனோம். இன்னைக்கு நிறைய வசூலாயிருக்கு, வாயம் பிரியாணி சாப்பிட்டு போலாம். ரெடியா? அதுக்கு வேற ஆளை பாரு. நான் அடுத்த தெருவுக்கு போனோம், எங்க ஆளுங்க காத்துட்டு இருக்காங்க. காசு குடியா. பெரிய சூரப்புலி திருடனை பிடிக்க எழுந்துட்டாரு. கூண்டு உருட்டுது. திருட வந்தா பிடிக்காம விட்டுடுவனா? நீங்க பிடிக்கிற புடி எனக்கு தெரியாதாக்கும். எங்க போற? இருங்க வரேன். உடங்க தூங்கிடுச்சு வாடி. இன்னும் உங்களுக்கு வேற வேலை இல்ல, பேசாம படுத்து தூங்குங்க. தெரியுமே, நல்ல மூடு வரும்போது கெடுத்துருவிய. இப்ப வரப்போறியா இல்ல நீ? என் கண்ணு ராசாத்தி இல்ல. போதுமே உங்க செல்லம், எல்லாம் காரியம் ஆகிற வரைக்கும் தான். குழந்தை அழுகுறா, பால் கொடுக்கணும், விடுங்க. நல்ல நேரத்துல கதையை கெடுக்கிறானே, சரியான வெள்ளை. படு. குழந்தை அழுகி நிறுத்தான் பாத்தியா? நம்ம சிங்காரம் செட்டியார் பலசர கடை பாக்கி எவ்வளவு? 150 ரூபாப்பா. செட்டியார் கண்டிப்பா சொல்லிட்டார், பாக்கி உடனடியா கொடுத்தாதான் மளிகை சாமான் தருவாராம். நியாயம் தானேம்மா. ஒரு மனுஷன் முகதாட்சிணத்துக்கா எவ்வளவுதான் கடன் கொடுப்பான்? அப்பா, பணம் கையில இருந்த செலவாயிடும், போய் உடனே கொடுத்துட்டு வாங்க. இந்த போறேம்மா. ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா வர்ற வழியில அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு வந்துருவேன். ராமு வா, சாப்பாடு வந்திருக்கியா? வழக்கம் போல டிஃபன் காரருக்கு 5 ரூபா போட்டிருக்கியா? இருந்த சாப்பாடு வந்துடுறேன். என்னப்பா சுந்தரம், என்ன உன்ன 3 நாள் ஆளை காணோம்? ஒண்ணு இல்லையே. ஏன்பா தயங்குற? ஏன் விஷயத்தை சொல்லுப்பா. நான் சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு 2 மாசமா பணம் கொடுக்கல. எனக்கு யாருமே இல்ல. பாட்டி வேலை செஞ்சு அனுப்புற காசுல தான் நான் படிக்கிறேன். பாட்டிக்கு என்ன ஆச்சோ என்னமோ 2 மாசமா காசையை அனுப்பல. உங்க கடனை அடைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசி தாங்க முடியல. பைத்தியக்கார பிள்ளை. ஏப்பா, படிக்கிற பிள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம் போகும்போது அள்ளிக்கிட்டா போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதுதான். வா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. வா வாப்பா, உட்கார். வயிறு சாப்பிடுப்பா, உட்கார். தேவி, அம்மா தேவி. போதுங்க. என்னப்பா இன்னைக்கு கடனா? இல்லீங்க, பணம் வச்சிருக்கேன். ஏன் தயங்குற? ஒரு சின்ன உதவி. என்ன வேணும்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட 50 ரூபா குறையுது, ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன். கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. என்னப்பா இது? என்னம்மா, அவன் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், ஃபீஸ் கட்டலைன்னா வெளியில அனுப்பிச்சிருவாங்க, அதுக்காக தாமா கொடுத்தேன். அப்பா, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. பாக்கிய தெரியலன்னா அந்த செட்டியார் கடன் கொடுக்க மாட்டார். இப்படியே இருந்தேன்னா நாம இப்ப சாப்பிட அரை வயிற்று கஞ்சி கூட வழி இல்லாம போயிடுமே. அம்மா மருந்துக்காக ஒரு 5 ரூபாய் எடுத்து வைக்காம ஏன்பா அப்படியே கொடுத்துட்டீங்க? இப்படி ஊர்ல உள்ளவங்க கஷ்டத்துக்கெல்லாம் உதவிட்டு இருந்தா நம்ம குடும்பத்தை யார்ப்பா கவனிக்கிறது? எப்படியாவது போங்க. சுந்தரம், நீ வருத்தப்படாதப்பா. உன்னை பத்தி ஒண்ணும் சொல்லல. நீ வந்து சாப்பிட்டு போப்பா. நீ வரலன்னா தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வரேங்க. சரிப்பா. தேவி, சீக்கிரம் வாமா, ராமு காத்துக்கிட்டு இருக்கான். வா, செட்டியார நேர்ல பார்த்தே நான் சமாளிச்சு சொல்லிக்கிறேன். சாப்பாடு ஹலோ ஹலோ ராஜா. சாப்பாடு நீங்களா? உட்காருங்க, இது வந்துட்டேன். சார், நீங்களாம் எப்போ வந்தீங்க? நாங்க வந்ததெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதுரா. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க. ஓ, மரியாதையா?
தங்களே என்ன பத்தி கொஞ்சம் விவரமா எடுத்து சொல்லு. கண்ணா, அண்ணன் பாத ஒரு மாதிரி, சைக்கிள் செயின், சோடா பாட்டில் சும்மா சாதாரணமா விளையாடும், குறுக்க வராத. என்ன மிரட்டுறீங்க? இவ்வளவு எடுத்து சொல்லி உன் தலையில ஏறவேன்னா உன்னோட டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டேய், சில பொண்ணுங்க முறைச்சா கூட அழகா இருக்குல்ல? அண்ணே, அது ஒரு ராசி. கோழி அண்ணன், கோழி இடம் மாறுது. டேய், கோழி ஒரு நாளைக்கு தானா என்ன தேடித்தான் வரப்போகுது. காளி, கடன் கொடுத்துட்டா என்ன வேணாலும் பேசலாம் நினைக்காது. மரியாதையா சாப்பிட்டு போலனா நடக்கிறதே வேற. ஒரு சீப்பா சொல்லு. டேய், எல்லாத்தையும் சேர்த்து நீயே தின்னு. உதவாங்கறதுக்கு நல்லா உடம்ப தயார் பண்ணு. நான் வர்றேன். இப்படி அம்போன்னு உட்கார்ந்திருக்கீங்களே, அவங்கள பிடிச்சு ஒதுக்க கூடாது? உதைக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள ஓடி போயிட்டானுங்க. சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டியே. என் மேல உனக்கு எவ்வளவு அன்புடா. கூட பிறந்த சகோதரன் கூட என்னை இப்படி கவனிக்க மாட்டேன். கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? அடே சைக்கிள் செயின், சோடா பாட்டில். மாப்பிள்ளைக்கு மரியாதை பண்ண வேண்டாம். நமக்குள்ள இருக்கு இந்த மரியாதை எல்லாம். நாங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதை நீங்களும் வாங்கிக்கணும். டேய், என்ன பண்ற பாஸ்? உடம்பா இரும்பா இன்னும் பிரமாதமா சண்டை போடுறீங்க. நீங்களும் ஒரு ஆம்பளையா? சரிக்கு சரியா நின்னு அடிக்க தெம்பு இல்ல. உதைக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்து கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல. உங்களை நம்பி கழுத்தை நீட்டினவ தைரியமா ரோடு மேல கூட நடக்க முடியாது போல இருக்கு. எவனாவது உதைச்சா அவன் கையில பொண்டாட்டியா புடிச்சு கொடுத்துட்டு ஓடிடுவீங்க. என்ன ஒரேடியா மானத்தை வாங்காதீங்க. அந்த பசங்களை உதைக்கணும், அவ்வளவுதானே? அது உங்களால முடியாது. உங்க கண்ணு முன்னாடியே அவன்களை உதைக்கிறேன். என்ன நம்பி கழுத்து நீட்ட நீங்க தயாரா? முதல்ல அத்தைக்கு மீச முறைக்கிட்டோம், அதுக்கப்புறம் தானே சித்தப்பான்னு கூப்பிட முடியும். என்ன காப்பாத்துங்க சார். யாரப்பா, என்ன வேணும்? என் பேர் ராஜா, நான் காலேஜ்ல படிக்கிறேன்.
என்ன பார்த்து ஒரு பொண்ணு ஆப்பிளையான்னு கேட்டா. கேட்க கூடாத கேள்வியாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு உருப்படியான பதில் சொல்லணும்னா அவ கண்ணு முன்னாடி நான் 4 பேரை உதைச்சு காட்டணும் சார். அப்படியா? ஆமா சார். நீயே சொல்லமா, கொடுக்க வாங்கல நேர்மையா எப்படி வியாபாரம் பண்றது? உங்க மாதிரி 10 பேர் நம்பி தானே கடை வச்சிருக்கோம். 2 நாள்ல தரேன்னு வாங்கிட்டு 2 மாசமா தரலன்னா நான் தர்மத்துக்கு வியாபாரம் பண்றான். கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் பொறுத்துங்க. இந்த மாசம் எப்படி உங்க கடனை திருப்பி கொடுத்துருங்க? வழக்கமா சொல்ற போல தான் சொல்றீங்க. இந்த மாதம் தரீங்களான்னு பாப்போம். இப்படி எல்லாத்துக்கும் மௌனம் சாதிச்சு என்ன பார்த்தோம்? என்னமா பண்ண சொல்றேன்? நமக்கு ஏன் இந்த நிலைமை வரணும்? மாட உழைக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ஊரெல்லாம் கடன் வாங்கி ஓசியில் ஆக்கி போட்டதான் கண்டோம். கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு வேணும்ப்பா உங்களுக்கு. தேவி நிறுத்து. பெத்த தகவலுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? என் பொண்ணு உண்மையை தானே சொல்றேன். கல்யாண வயசுல 2 பொண்ணு, உடம்பு சரியில்லாத மனைவி. உங்களுக்காக இது வரைக்கும் நான் என்னம்மா செஞ்சிருக்கேன்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நம்ம கஷ்டமெல்லாம் எப்பத்தான் தீருமோ? மனசாமே, நீங்க மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல தீர்ந்துடும். அழி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிச்சயமா என்கிட்ட வாங்கின கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அதனால நமக்குள்ள இருக்கிற கடங்காரங்கிற உறவை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு உறவை உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன். அழி, நீ என்னப்பா சொல்ற? உங்க மக தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். அழி, நாங்க ஏழைதான், வசதி இல்லாதவங்க தான். ஆனா உன்ன மாதிரி சூடு சோழனை இல்லாதவங்க இல்ல. நான் என்ன துணிச்சல் இருந்தா என்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவாரு. என் பொண்ணை கட்டிக்க உனக்கு ஏதாவது யோகிதை இருக்கு? உன் பொண்ணு நான் பெரிய மகாராணியா? வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. ஏதோ ஏழையாச்சே உதவி பண்ணலான்னு பார்த்தா பெருசா அழுத்துக்கிறிய. என்ன பார்த்தா போடாங்கிற அவ்வளவு துணிச்சலா? நல்லா கேட்டுக்க, யோசிக்க டைம் தர. ஒண்ணு என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு, இல்ல உன் பொண்ணை கொடு. 2ல ஒரு முடிவு தெரியலன்னா திடீர்னு ஒரு நாள் நான் உன் வீட்டுல நிப்பேன், உன் குடும்பம் ரோட்ல நிக்கும். வரேன். நல்ல கனவை கெடுத்து அறிவு இருக்கா உனக்கு? அறிவு நான் உங்ககிட்ட போய் செய்றேன். சரி, எங்க வந்த? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்காகத்தான் உன நான் இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி போவேன். மூஞ்ச பேசிடுவேன். யாரு மூஞ்சியம்மா? அவன் சொல்றான் அப்படி. அதை நீங்க வந்து சொல்றீங்களா? ஆமா. போய் சொல்றா. நீங்களா போய் சொல்லுங்க சார். டேய், இவரை நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்களே முதலாளி. அப்ப சொன்னதை செய்தா சோம்பேறி. அடிக்காங்க சார், இதுல வர குறைச்சல் இல்ல. சம்பளம் கொடுத்து 3 மாசம் ஆச்சு, இதுல அடி வரையா சார்? வேண்டாம், சம்பளம் தான் நாட்டுல முக்கியமா? மனுஷ தன்மை வேணும்டா. உனக்கு ஒரு நாளைக்கு 2 தயிர் விட போறாது. போடா கண்ணா, போய் சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டா மூஞ்சில காரி துப்பி இருப்பான் போடுறது. நாட்டுல யாருக்கிட்ட எதுவும் பேச முடியல. சிஷ்யம் குருவம் மிரட்டான். காலம் அப்படி ஆகி போச்சு. இது ஒத்து வராது. இவன் சீட்டை கிழிச்சிட வேண்டியதுதான். இரு, வந்து கிழிக்கிறேன். யாரது பார்க்க வந்தது? வணக்கம் சார். நான் தான் சார் பார்க்க வந்தேன். நீதானா? 1.5 அடி உடம்பு, இதுக்குள்ள என்னப்பா தகராறு? எனக்கு ஒண்ணு இல்ல சார், இதுதான் எங்க அத்தை. ஐயோ பாவம், அத்தைக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? விடு. இதுதான் எங்க அத்தை பொண்ணு. பொண்ணா? இதுதான் பொண்ணா? பாக்கணுமா? பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன். நான் தான் மனோதத்துவ மாமேதை, வைத்திய திலகம், டாக்டர் ஏகாம்பரம் A to Z. வணக்கம் பாப்பா. தம்பி, பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? கொஞ்சம் மூளை போல. இங்க வாயா. இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, அழைச்சிட்டு போயிடு. டாக்டர் சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். யோ, நான் யார் தெரியுமில்ல? டாக்டர் ஏகாம்பரம் A to Z. சொன்னதா, முடியாதுன்னா முடியாதுதான். டாக்டர் சார், ஒரு செகண்ட் வரீங்களா? சரியா பேசணுமா? பேசலாமே. டாக்டர் சார், எங்க அத்தா மக இல்லாச்சி வாழ்க்கையில் நான் விதவாயிருவேன். அவ புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மறுத்தீங்க? நீங்க முதல்ல அங்க சொல்லுங்க. உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி.
உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்புறம் நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும்? பாப்பா உள்ள அனுப்புங்க, டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன். அனுப்புறேன். ஆண்டவா முருகா, உள்ளவா அதான் உள்ள போமா. உனக்கு உள்ள என்ன வேலை? பட வெளியே. ஆம்பளை இருந்தா வெளியே போக சொல்ற, பொம்பளை இருந்தா உள்ள வர சொல்ற. இதை அனுப்ப. நானா மாட்டேங்கிறேன். இதை வெளியே அனுப்புனா இப்ப சோட்ட தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், கத்திய ஓட்டுவான். ஓ, அவன் கூட லைன்ல உட்காரு. அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என்ன அது கதை முடிச்சு காலில் விழுற? நாட்டுல ரொம்ப பேர் இந்த மாதிரி தப்பு பண்றான், ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. என் மன்னிச்சிருமா, நான் உண்மையான டாக்டர் இல்ல. நீ என்ன மனுஷன்? நான் உண்மையான பைத்தியம் இல்ல. ஐயா, நீங்களே டாக்டர்னு போன முடிச்சு ஏன் ஊர்ல ஏமாத்துறீங்க? அது ஒரு பெரிய சோக கதை. என்ன? கட்டாரி கருப்பேன்னு எனக்கு ஒரு நாய் மாமன் இருக்கிறான். தாய் மாமன். அவன் மீட்டியே ஒரு வீசி வச்சிருக்கான். அடி பலமா பட்டுச்சா? பரவாயில்ல, இந்த அடி வாங்கலன்னா அந்த அடி சத்தம் எப்படி கேட்கறது? புரியல? டும் டும் டும், பே பே பே, கட்டி மேளம் கட்டி மேளம்.
ஐயோ கொள்ளைச்சு போட்டாங்களே, எல்லாத்தையும் கொள்ளைச்சு போட்டாங்களே. நகை போச்சே, பணம் போச்சே, எல்லாம் போச்சு. போன கிலோ வச்சு தூக்கி போட்டாங்களே. உள்ள கல்லூரி சேர்த்து பணம் பூரா போச்சு. என்ன செய்வேன்? ஹலோ போலீஸ், போலீஸ் ராங் நம்பர். பயமா போல கீழே. போலீஸ், போலீஸ். அம்மா யாரும் பார்க்கலையே. சக்சஸ். அம்மா நீ நமக்கு பங்களா வாசம் தான். வா. இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சவால். சிட்டிக்குள்ள திருட்டு போகாத ஏரியாவே இல்லை. தொடர்ந்து திருட்டு போய்கிட்டே இருக்குது. இதுவரைக்கும் ஒரு திருட்ட கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. சரியான தடயங்கள் எதுவும் இதுவரையிலும் கிடைக்கல. உங்ககிட்ட இருந்து எந்த விதமான சமாதானத்தையும் நான் எதிர்பார்க்கல. அவன் அரெஸ்ட் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்டோட மரியாதையை காக்க வேண்டியது நம்ம கடமை. பொதுமக்களுடைய உயிருக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம உத்தியோகத்துக்கு மரியாதையே இல்லை. Understand? You can go. அம்மா முதலாளி வந்தார். எனக்கு நான் முதலாளிடா. ஆனா எனக்கு முதலாளி ராமு தான். முதல்ல அவனுக்கு கதவை திறந்து விடு. போச்சுக்க போறாங்க. சரி. ஹலோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க. சாரி, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. முதலாளிக்கு முதலாளியே வாங்க. போச்சுடாதீங்க. வாங்க முதலாளி. ஆமா, ராமு என்ன அப்படி கவனிக்கிறீங்க? அது அப்படித்தான். அது ஏன் உனக்கு? வா உட்கார். இவ்வளவு பெரிய பங்களாவில தனியாவா இருக்கீங்க? போர் அடிக்கல? தனியா தான் இருக்கேன். ஆனா தனிமையில இல்ல. இந்த மாதிரி நிறைய பேர் இங்க விருந்துக்கு வருவாங்க. விருந்து சாப்பிட வருவாங்களா இல்ல விருந்து கொடுக்க வருவாங்களா? ரெண்டுக்கும் தான். கேட்டா கொடுப்பீங்களா? என்ன திமிரா? மாமூல். இந்த இடத்துக்கு வர்றவங்க ரேட்டுக்கு தக்கபடி என்ன கவனிச்சுக்குவாங்க. நீங்க போடுங்க. இந்த மாதிரி பணத்தெல்லாம் கையால தொடறதே இல்ல. நான் ரொம்ப சுத்தம். அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்பா பார்த்தா என்ன ஆறுது? என்ன ஆகும்? சிரமம் அடையும். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கல்யாணத்தை பத்தி பேச இதுவா நேரம்? போயிடுங்க. அது சரி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஸ்டல் செவரேறி குதிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஒரே வார்த்தையில போயிடுங்கன்னா எப்படி? எனக்கு தூக்கம் வருது. எனக்கு வரலையே. படுத்தா கனவு வருது. கனவுல நீ வர்ற. அதுக்கப்புறம் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். நீ அனுமதி இல்லாம இப்படி கூட நடக்குதா? நானா கூப்பிட்டேன் கனவுல. நீயா தானே வந்த. ஐயா, பிள்ளைக்கு பொங்குது சிரிப்பு. அது மட்டும் இல்ல, நமக்கு முதலிரவு கூட நடந்துருச்சு கனவுல. போங்க. மை வச்ச கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா
மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா வயசோ 20 எழசா இருக்குது மனசோ மயங்குது துடியா துடிக்குது என்னம்மா சின்ன பொண்ணு நாளம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாண்டி கவிதை சொல்லவா என்னம்மா சின்ன பொண்ணு நாளம் என்ன நீயும் சொல்லு தேனே ஒன்ன பூவாண்டி கவிதை சொல்லவா தென்ன மரத்தோ போரம் கன்னி இளமானேவா தென்ன மரத்தோ போரம் கன்னி இளமானேவா நெஞ்சணையில் அள்ளி வச்சு தாலாட்டவா வண்டப்பூவே கன்னித்தேனே நெஞ்சத்தாலே அள்ளித்தானே பாசமுள்ள சந்தனமே வச்சிருக்கேன் குங்குமமே மனச வச்ச உம்மேலேதான் மயங்கி நின்னேனே மை வச்ச கண்ணம்மா வெக்கத்த தள்ளம்மா மார்கழி குளிரம்மா மடிமஞ்சம் போடம்மா வயசோ 20 எழசா இருக்குது மனசோ மயங்குது துடியா துடிக்குது உன்னை நல்லவன் நினைச்சேன் இப்பதான் தெரியுது நீ யாருன்னு போயிங்க பேசாரு உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் இப்படி 4 பேர் பார்த்து என் மூஞ்சல காரி துப்புரவுக்கு பண்ணிட்டியே இந்த நேரத்துல நான் இங்க வந்திருக்க கூடாது நீங்க நினைக்கிற மாதிரி நான் அயோக்கியனும் அல்ல உங்க பொண்ணு ஒழுக்கம் கெட்டவளும் அல்ல நான் பணக்கார விட்டு போயிருந்தான் ஆனா என் விருப்பத்தை மீறி எங்க அப்பா எதையும் செய்ய மாட்டார் இதுக்கு மேல என் நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க
நாளைக்கே எங்க அப்பா வரவழைச்சு பெண் பார்க்க ஏற்பாடு பண்றேன். தம்பி, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு அவன் எழுதியிருந்தான்னா அதை அழிச்சு எழுத யாராலும் முடியாது. வாமா, வா. ஆபரேஷன் இல்லாம நான் வளர்றதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? எத்தனையோ இருக்கு கைவசம். இதோ ஒட்டகத்தை பசுமாக்கி இதுக்கு உள்ள போட்டு வச்சிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணியில முழுசா இதை கலந்து வெளியே உட்கார்ந்து யோசனை பண்ணாம அடி, கிச்சு கிச்சுன்னு நீ வளர்ந்துருவ. இது என்ன பஸ்பம்? ஒட்டக பஸ்பம். ஒட்டக பஸ்பம். ஒட்டக பஸ்பம் சாப்பிட்டா வளர்ந்துருவேன். வளர்ந்துருவேன். சாப்பிட்டு வந்து உடனே தாலி கட்டலப்பா. தாலி இடுப்புல தான் கட்ட போற நீ. டார்லி, என்னது கேட்ட உடனேயே மறந்து கொடுத்துட்டீங்களே. நீ ஒரு பைத்தியம். நான் மருந்து கொடுத்து இந்த ஒரிஜினல் எங்க உயரமாக போகுது. நான் கொடுத்தது பேதி மருந்து. பயம் பாரு, இன்னைக்கு கார்பரேஷன் பைப்ல புடுக்குற மாதிரி புடுக்க போகுது. வெறும் வயிற்றுல மருந்து சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கடையில ஏதாவது சாப்பிட்டு வரணும். இங்கே இரு. என்னை வளர வைக்க போற தெய்வமே இங்கே இரு, நான் வர்றேன். டார்லி, சீக்கிரமா இந்த செயின் தாலியா மாற போகுது. என்னது உள்ள தண்ணிக்கு வெளியே இருக்குது? நான் இல்லாம எதுவும் ஒழுங்கா நடக்காது. பையா, குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. ஆமா, என்னமோ பெரிய வேலை செஞ்சு ஆழ்த்து போன மாதிரி. சுட்டு கொடுக்க துப்பு இல்ல, இவருக்கு தண்ணி வேற. அங்க என்னடா பாக்குற? நீ வர வர வேலைக்கு ஒழுங்கா வர்றதில்ல. அதுல வந்துட்டேன் சார். போய் சொல்றேன், போய் சொன்னா சீட்டை கிழிச்சிருவேன். வேணா நாளைக்கு இங்க வந்து உட்காந்துக்கிறேன். எங்க வந்து உட்கார்ற? இங்க வந்து இங்க வேணா புடிச்ச பசங்க பாத்தியா இங்க வந்து உட்கார்றானா? எல்லாம் என் பொழப்புக்கு கெடுக்கிறதுக்குன்னே வருவானுங்க. டார்லிங், நாம 2 பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போவோமா? போலாமே. போலாமா? இறங்கு. இல்ல, வயிற்றுக்குள்ள எவனோ புல் வச்சு ஓட்டுறான். வயிற்ற கொட கொடான்னு பேதி மரத்து இடம் மாறி போச்சாரோ. பாத்தியா, சந்தர்ப்பம் பார்த்து தண்ணி கொண்டு வர்றான். டார்லி, இன்னைக்கு ஒண்ணு நம்ம வெளியே போக முடியாது. நான் உள்ளதான் போறதுக்கு நேரம் தெரியாது. இந்த நேரத்தை விட்டுட்டு போறியா டார்லி? சாப்பாட்டுக்கு ஆளுங்க வர நேரமாச்சு. இப்படி பேசாம இருந்தா எப்படிப்பா? இனிமே என்ன நம்பி கடன் கொடுக்க யாருமே இல்லம்மா. இந்த தொழிலை இழுத்து மூடுறது தவிர வேற வழியே இல்லம்மா. உங்க நல்ல மனசுக்கு 4 பேரை பார்த்து அனுபவப்பட்டு கடனாவே ஆக்கி போட்டீங்க. இன்னைக்கு 4 பேர் நம்மளை பார்த்து அனுபவப்படுற நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களப்பா. ஒரு குட் நியூஸ். இந்தம்மா, இந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் கொடு. நான் பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். வழக்கமா சாப்பிடறத விட இன்னைக்கு 2 பங்கு அதிகமாவே சாப்பிட போறேன். தேவி, பசிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட முடியாத நிலைமையில இருக்கும். ஏன் மிஸ் இன்னைக்கு லீவா? லீவு தான்ப்பா. இன்னைக்கு மட்டும் இல்ல, நிரந்தரமாவே லீவு தான். ஊரெல்லாம் கடன் வாங்கி கடனுக்கே ஆக்கி போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் இதுதான். அதுக்கும் வழி இல்லாம எப்படி குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு எனக்கே புரியல. நம்பிக்கைதான் வாழ்க்கை, அதை இழந்துடாது. ராஜா, வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா கஷ்டமே வாழ்க்கை ஆயிட்டா எப்படி? எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வாட்ச்மேனுக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வேலைக்கு நீங்க எப்படி சார்? உழைச்சு பழைக்கிறதுல என்னப்பா தப்பு இருக்கு? தம்பி, அந்த வேலை எனக்கு வாங்கி தர முடியுமா? நிச்சயம் சார், வாங்க. பாக்கியம், நான் சொன்னேன் இந்த வருஷம் காலேஜ்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வந்தான்னு. இந்த பையன் தான். அப்படிங்களா? இவரு எனக்கு ரொம்ப வேண்டியவரு. வணக்கங்க. ரொம்ப நல்லவரும் கூட. இருக்கட்டும். இப்போ குடும்பத்தோட வேலை எதுவும் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காரு. இருக்கட்டும், இருக்கக்கூடாது. வாழ்க்கையில நல்லவங்களுக்கு சோதனை வரத்தான் செய்யும். இருக்கட்டும். உங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலைக்கு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அந்த வேலையை இவருக்கு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். நான் அவருக்கு வேலை கேட்கிறேன். அதுக்குத்தான் நானும் பதில் சொன்னேன். அவரு நம்ம வீட்டுல வாட்ச்மேனா இருக்கட்டும்னு சொன்னேன். உங்க பேர் என்ன? மாடசாமிங்க. மாடசாமி, நல்ல பேரு. உங்களை மாதிரி நாணயமான நல்ல ஆள் நமக்கும் தேவை. உடனே நாளைக்கு வேலை சேர்ந்துருங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும். அப்ப நாங்க புறப்படுறோம். இருக்கட்டும். புறப்படுறியா? படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? அப்பா ரொம்ப கேட்டா சொல்லு. ஊருக்கு போனோம் லெட்டர் போயிட்டேன். கிளம்பு. ராஜா, நீங்க வாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். உங்க அப்பா ரொம்ப நல்லவருப்பா. அவர் பேர் கிடைப்பாரு. உங்களை மாதிரி நினைச்சிட்டீங்களா? எப்படி அது? ஒரு வாரம் பொறுத்துக்கோ, நான் ஊருக்கு போய் எங்க அப்பாவை பொண்ணு பார்க்க அனுப்பி வைக்கிறேன். உங்க அப்பா பணக்காரர் தானே? பெரிய பணக்காரர் தான். ஏன்
உங்க தாதிக்கு ஏத்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருன்னா என் பாடு கஷ்டம்தான். திடீர்னு ஏழையா போயிடுவேன். எங்க அப்பா வாங்கி கொடுத்த பேண்ட் சட்டை எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெறும் சட்டியோட உன் வீட்டு கதவை டக் டக் டக்குன்னு தட்டுவேன். ஐயோ நீங்க பேண்ட் ஷர்ட் இல்லாம எப்படி இருப்பீங்கன்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு பார்த்து வெறும் பேண்ட் சட்டையோட வந்திருக்கேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? உனக்கு மட்டும் தான் கற்பனை பண்ணி பார்க்க முடியும்னு எவன் சொன்னது? அப்படி பார்க்காதீங்க. பாப்பேன். ஐயோ, சீ, பார்க்கக்கூடாது அப்படி. அப்படி பார்க்கக்கூடாது. ஐயோ, வேண்டாம். சரி, நான் வரட்டுமா? ஊருக்கு போறவன பெருங்கையோட அனுப்புனா எப்படி? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லாம மறுக்கிற இந்த பாவம்லாம் உனக்குதான். நான் இந்த நிமிஷத்துலயே உங்க மனைவி ஆயிட்டேன். என்ன மறந்துட மாட்டீங்களா? இல்லாம ஒரு வாழ்க்கையா? உன்னை நம்பி ஒரு பெரிய திட்டமே வச்சிருக்கேன். நீதாண்டா எனக்கு உதவி பண்ணணும். பாக்யம், பாக்யம், வந்துட்டேங்க. என்னங்க? காலையில 3 மணிக்கு முக்கியமான வேலை இருக்கு. எழுப்பிடு. எழுப்புறேன், நீங்க தூங்குங்க. மறந்துட மாட்டிய? எழுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு இல்ல, மறந்துட்டேன்னா ஒரே அடியா தூங்கிடுவேன்.
போலீஸா? நான் சதாசிவம் செட்டியார் பேசுறேன். ஆமா, செட்டியார் தான். முதலாளி, முதலாளி, முதலாளி! ஐயோ, சக்சஸ் தான். ஐயோ, நீ நல்லா இருப்பியா? உனக்கு வேலை கொடுத்ததுக்காகவா என் புருஷனை கொண்டுட்டேன்? இந்த கொலையை நான் செய்யலம்மா, என்ன நம்புங்கம்மா. அம்மா, நான் நிரபராதி. இந்த கொலையை நான் செய்யலம்மா. அம்மா, அம்மா, என்ன நம்புங்கம்மா. கொலை, வைரங்கள் கொள்ளை. உனக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல போட்டுக்கானே. எங்க? இதோ பாருங்க. இந்த ஆளை பார்த்தா கொலைகார மாதிரியா தெரியுது. எனக்கு என்னமோ டவுட்டுங்க, சம்திங் ராங்குங்க. சந்தேகம் உங்களுக்கு இங்கிலீஷ்லயா வருது? எஸ்ங்க. அடிச்சு பல்ல ஊத்துருவேன். படம் இருந்தேன். நெஞ்சை உருக்கும் தகவல். கொலை, கொள்ளை, வாட்ச்மேன் கைது. பிரபல நகை வியாபாரியான சதாசிவம் செட்டியார் நேற்று நள்ளிரவில் குத்தி கொல்லப்பட்டார். ஆமா, ஆள் அவுட். ஆத்மா சாந்தி அடை. நேற்று நள்ளிரவில் செட்டியார் தூங்கும் நேரத்தில் வீட்டிற்குள் புகுந்த மாடசாமி கொள்ளையடிக்க முயன்றார். திடீரென செட்டியார் விழித்துக் கொண்டதால் ஏற்பட்ட கைகலப்பை அடுத்து செட்டியாரை வாட்ச்மேன் மாடசாமி கத்தியால் குத்தினார். ஆமா, புயல் கரகடந்து திசைமாறி அடிக்குது பாத்தியா? கொலை செய்து கொள்ளையடிக்க முயற்சித்ததாக வாட்ச்மேன் மாடசாமி கைது செய்யப்பட்டதை அறிந்து அவர் மனைவி லட்சுமி மாரடைப்பால் இறந்தாள். இருந்த எண்ணத்தை கண்டா செத்து தொலையிட்டோம், ஜனத்தொகை குறையும். மாடசாமியை கைது செய்த போலீசார் மேற்கொண்டு புலன் விசாரணை செய்து வருகிறார்கள். இனி என்னத்தை விசாரிக்க? அதான் முடிச்சு போச்சே. ஆமா, நம்ம தலை தப்பிச்சது. ஆமா, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. உன்னை விஸ்கியில குளிக்க வச்சு பிராந்தியில நீச்சல் அடிக்க வைக்கிறேன் பாரு. படி. என்ன மனுஷ வாழ்க்கை, மரியாதையா வாழ்ந்த குடும்பம். புருஷனை கொலகாரன்னு சொன்னதும் அந்த அம்மாளுக்கு நெஞ்சு தாங்கலப்பா. மாடசாமி அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லப்பா. மனுஷன் தானே, யோகியனாத்தான் இருந்தான். ஏதோ வறுமையில புத்திய செதற விட்டுட்டான்பா. யோ, என் மகனுக்கு தான் சின்ன வயசு, அவன் தான் காதல் அது இதுன்னு உளறானா? நீ அறிவு கிட்டத்தனமா பேசினிய. இப்படி ஒரு சம்பந்தம் தேவையா ஐயா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குதான். நான் என்ன நினைக்கிறேன்னா, பேசாதீங்க. என் வம்சத்துக்கு ஒரே ஒரு பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். நல்ல இடம் பார்த்து சம்பந்தம் பண்ண பாத்திய.
வெள்ளை இப்படி பட்டி கிடக்கலாமா? என்னப்பா பணம்? போகும்போது அள்ளிக்கிட்டா போறோம். ஏதோ ஏழைக்கு ஏழை இறக்கம் காட்ட வேண்டியதுதான். வா, நீ முதல்ல சாப்பிட வாப்பா. வா, வா, வா. ஏன் தயங்குற? சின்ன உதவி. என்ன வேணும்? காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட 50 ரூபா குறையுது. ஒரு வாரத்தில் திருப்பி தந்துடுறேன். இந்தா, கொண்டு போய் கட்டிட்டு ஒழுங்கா படி. போ, போ. ஆமா செட்டியாரு. நல்லா இருப்பியா? உனக்கு வேலை கொடுத்ததுக்காகவா என் புருஷனை கொண்டுட்டேன்? அம்மா, நான் நிரபராதிம்மா. அம்மா, இந்த கொலையை நான் செய்யலம்மா. என்னை நம்புங்கம்மா. அம்மா, நான் நிரபராதி. இந்த கொலையை நான் செய்யலம்மா. அம்மா, அம்மா, என்னை நம்புங்கம்மா. வாழ்க்கையில ஒளி பிறக்குன்னு ஏங்கி தவித்து ஏழை குடும்பத்தை தள்ளிட்டியே ராமா. இது என்ன நியாயம் சொல்ற? மனசாலும் தீங்கறியாதவனை மானத்தோட வாழ முடியாத கைதியாக்கிட்டியே. ஒரு பாவம் அறியாத அப்பாவி கொலை குற்றவாளி ஆனதுக்கு காரணம் நீ. கணவனே தெய்வம்னு நம்பி வாழ்ந்தவன் துடி துடித்து செத்தாலே அதுக்கு காரணம் நீ. சொல், அந்த குடும்பம் உனக்கு என்ன துரோகம் செய்தது? நீளாத துக்கத்துல பரிதவிக்க விட்டுட்டியே. இது தர்மமா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு தேவைதானா? நினைத்துப்பார். ஏ நெஞ்சு சுடுதா? கூடாத கூட்டு கூடி தீராத பழியெல்லாம் தேடிக்கிட்டே. ஆண்டவன் ராமனுக்கு உதவி செய்த அனுமான் வழி வந்த பிராசாலி எங்க? நெஞ்சு தொட்டு சொல். இல்ல, ராவணனுக்கு உதவி செய்த அரக்கண்ணி, அரக்கண்ணி, அரக்கண்ணி. உன்னால சின்ன பின்னமாக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? போ, நீ செய்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிப்போ. மாசுபட்ட உனது வாழ்க்கையில மறுபடியும் புனிதத்தை தேடிப்போம். பாவனை செய்து பழக்கப்பட்ட உனது கைகள் புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும், புண்ணியத்தின் பக்கம் சேரட்டும். போ, போ, போ. உங்க ராமனுக்கு வைபிடித்து போட்டு என்னடா சொல்ற? அங்க போய் பாருங்க. இருக்கவங்க இழுத்து போட்டு வீட்டை அமளி பண்ணுது. அப்படியா? வாடா. நான் மாட்டேன். என்ன நம்பி 7-8 உருப்படி இருக்குது. நான் மாட்டேன். நான் வரவே மாட்டேன். உனக்கு என்னடாச்சு? மாடசாமி நினைச்சு நீ வருத்தப்பட்ட. அது அவன் தலைவிதி. தொழில ஈவு இறக்கத்துக்கு இடமே இல்லை. பல பேர் சீரழிஞ்சாத்தான் நாம நல்லபடியா வாழ முடியும். என் வார்த்தையை மறுக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஆமாவா? அவ்வளவு திமிரா உனக்கு? ஆமா, வறுமையில வாழ்ந்தவனுக்கு புதையலை காட்டுவேன். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டு பழையபடி தெருத்தரவா பிச்சை எடுக்கலாம் தயாரா இல்லை. என்ன சொன்ன? திருடி கொடுத்த நகையெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்கறியா? வராதே, வேண்டாம், வராதே. ஆமா, வராதே. ஆமா, ஆமா, வராதே. ஆமா, வராதே. அங்கே இல்லை, அங்கே இல்லை. என்கிட்ட சேலஞ்ச் பண்றியா? பாக்குறேன். தங்களே, பார்க்கவே பரிதாபமா இருக்கிறார். அனுதாபம் எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அனுதாபமும் தயவும்? இந்த ரெண்டுமே இப்பத்தான் உனக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. என் வீட்டு கதவு எப்பவுமே உனக்காக திறந்திருக்கும். காளி, நான் மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. அண்ணே, இது நம்ம ரூட்டுக்கு வர்றதா தெரியல. அண்ணே, படி எடுத்தாத்தானா வரும். உங்க அப்பா வாங்கின கடனையும் கொடுக்கல, இது வரைக்கும் என் வீட்டுல குடியிருந்த வாடகையும் தரல. ஒரேடியா ஜெயிலுக்கு போயிட்டான். பெரிய ரோஷக்காரி மாதிரி பேசுறியே. எட்ரிக், பணத்தை எடு, பணத்தை. இல்லாத எங்க நிலைமை உங்களுக்கு தெரியும். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
நீங்க ஆதரவா இருக்க எங்களை கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்க சுகமா வாழணும்னா அண்ணன் ஆசைப்படுறாரு, நீங்க கொஞ்சம் மனசு வைக்கிறது. நீங்க 2 பேருமே என் வீட்டுக்கு வந்தா நான் சொல்ல போறேன். காளி, நீ பிறந்த பிறப்பு சரியா இருந்திருந்தா எங்களை பார்த்து நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். மரியாதையா போயிடு. திருட்டு பய மகனுக்கு இவ்வளவு திமிரா? சல்லி அண்ணே, உடைக்கிற சூரத்தேங்காய் நின்னு வேடிக்கை பாரு. திமிர் பிடிச்சோட போடி வெளிய. என்னை அழைத்தீர்களா? ஆமா, கல்யாண பத்திரிகை வைக்க அழைச்சாங்க. அடைச்சி வாயா அப்படி. யோ, பையன்கிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லு, வேற எதையாவது சொல்லி வைக்காத. ஐயே, நான் எதையும் சொல்லி வைக்க மாட்டேங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை கரெக்டா சொல்லுவாங்க. கண்டிப்பா. உடனே திரும்பிட்டீங்களே, பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? இது மாதிரி சம்பந்தம் இந்த ஜென்மத்துல கிடைக்காது. அப்படி சொல்லிய. ஆமா தம்பி, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு மாடசாமி இங்க வர்றேனாரு. அதே தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு அப்பாவும் சம்மதிச்சுட்டாரு. பொடி எப்படி வேலை செய்து பாத்தீங்களா? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறீங்க? கொஞ்சம் ஏத்துங்க. ஏத்துறேன். அக்கா, இது எந்த இடம்? இனிமே நம்ம தங்க போற இடம். வா, உட்காரு. எந்த ஆதரவும் இல்லாத போயிட்டு நம்ம மாதிரி உள்ளவங்களுக்கு வெட்ட வெளிதானே வீடு. அக்கா, எனக்கு மட்டும்தான் பார்வை இல்லைன்னு நினைச்சிருந்தேன். ஆனா நம்ம படிச்சவங்களுக்கு கூட பார்வை இல்லை. ஏய் கீதா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. யாரு? ராமுவா? என்னடா ராமு? யாருக்காரு? நம்ம ஹோட்டலுக்கு வந்து சாப்பாடு எடுத்துட்டு போவே, அந்த ராமு வந்திருக்கு. நீ யாருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போவியே, அவர் கூட வந்திருக்காரா? வரலையா? உனக்கு யாருமே இல்லையா? நீயும் எங்களை போல அனாதையா? செங்கல் எடுத்துக்கிட்டு எங்க போற? சரி வா பார்க்கலாம். என்னடா நான் அடுப்பு கூட்டிருக்கேன், சமையல் பண்ண சொல்றியா இப்போ? ராமு சமையல் பண்ண சொல்றேன் போல இருக்கு. நம்ம கிட்டதான் அரிசி சாமான் எதுவுமே இல்லையே. காசு கரெக்டா கொண்டு வந்திருக்கிய. 25, 50. உனக்கு கூட ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலையா? நீயே சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? உலகமே கெட்டு போச்சுப்பா. கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு. இந்தா போயிட்டு வரியா? ஆதரிக்க நாது இல்லாத போச்சேன்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆண்டவனை அனுப்பின மாதிரி நீ வந்து உதவுற. கீதா, ராமா நம்ம சாப்பிடறதுக்கு அரிசி சாமான் வாங்கிட்டு வந்திருக்கு. அக்கா, ஏழைக்கு ஏழை இறக்க பண்ணுன்னு அப்பா சொல்லுவாங்க.
இந்த வாயிலா ஜீவனுக்கு தான் நம்ம மேல எவ்வளவு அன்பு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, சாப்பாடு ஆக்கிடுறேன். உட்காரு. என்னடா ராமு, என்ன வாங்கிட்டு வந்திருக்கியா? நீ போ, நான் போடுறேன். காதல் போதையா, கண்ணி தேவையா, தேடி வந்தாலே சொர்க்கம் தானையா, சிக்காடும் வேலைடா, தொட்டாட ஆசையா, தேடாமல் நீ ஓடிவா. ஒரே தரம் கரம் கரம், ஒரே தரம் கரம் கரம், காஞ்சூனி காஞ்சூனி, உப்பு சாமி ரங்க சாமி தாலு சாமி பங்கரி சாமி, நாணாமல் போனாமல் வா வா வா. ஹெல்லோ கந்தசாமி பிள்ளை, மாய்ஜோ கந்தசாமி பிள்ளை. கண்ணாடி மேனிதான் கற்கண்டு போலதான், நீயும் தொட்டாலே ராஜபோகன் தான். இன்பங்கள் உறவிலே என்றென்றும் இரவிலே என்னோடு நீ ஆடவா.
గరం 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 కంపూని కంపూని కుప్పుసామి రంగసామి బాలిసామి పగిరిసామి நாடாமல் கோணாமல் வா 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 ஹே ஹே கந்தசாமி பிள்ளை மை ஜெய் கந்தசாமி பிள்ளை நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அப்படியே சுவிட்சர்லாந்துல போய் செட்டில் ஆயிடும். ஆமா ஆமா, எல்லாரும் இப்படி சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆக வேண்டியதை பார்த்துட்டு அம்மான்னு விட்டுறாங்க. நான் சொன்னா வாக்கு தவற மாட்டேன். ராஜ பரம்பரையில வந்தவன். டார்லிங், உங்களை நான் நம்புறேன். உங்களை மாதிரி கோட்டீஸ்வர பரம்பரையில வந்தவங்க மோசம் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியா சொன்ன. சில பேர் பணம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? பார்த்தா குரங்காட்டி மாதிரி இருப்பாங்க. நான் எப்படி இருக்கேன்? ராஜா மாதிரி இருக்கீங்க. உங்க வம்சம் அப்படி. வெரி குட், கமா. உன்னோட அழகுக்கு கோடி கோடியா கொட்டலாம். இந்த வைர நெக்லஸ், இதோட மதிப்பு 1,00,000 ரூபாய். இந்த ஏழை பக்தனுடைய சின்ன காணிக்கை. ஆமா ஆமா ஆமா, நெக்லஸ் கொடுத்தோரா? ஆமா ஆமா. கொள்ளடிக்க வந்த பார்த்தா பெரிய மனுஷன் தெரியல. இந்த உண்டியல லட்சம் தடவை குலுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். என்ன புது மாதிரி வேண்டுதலா இருக்கு? நான் புது மாதிரியான பக்தையா. இந்த கதை இங்க வேணாம். உண்டியல விட்டு ஒரு அடி தள்ளி நின்று சாமி கும்பிடு. உண்டியல தொட்ட உண்டை இல்லைன்னு 2ல 1 பண்ணிவிடுவோம். யார பத்திய திருடன் சொன்ன? இந்த உண்டியல்ல 1,00,000 ரூபாய் வைர நெக்லஸ காணிக்கையா போட்டிருக்கேன். உனக்கு சந்தேகம் இருந்தா உண்டியல உடைச்சு பாரு. பார்த்தா பெரிய மனுஷனா இருக்கு, கொஞ்சம் பொறுமா. போங்க 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 போங்க. சரியான ஆளுங்க. நெக்லஸை எடுக்கும் போதே சின்ன காணிக்கைன்னு வாய் உளறி சொல்லிட்டேன். ஆனா இந்த உண்டியல்ல இடம் மாறி விடும்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கதானே துணியெல்லாம் வச்சேன், எங்க காணா? துணி இங்கதானே வச்சேன், எங்க காணா? உனக்கு முன்னாடிதான் இருக்கு. யாருது? நானே தான். குரல் புரியல? காணி நீயா? இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? கிட்ட வராத. கிட்ட வராம எப்படி துணியை கொடுக்கறது? ரொம்ப ஆசையோட வந்துட்டேன். கொஞ்ச நேரம் சமத்த பார்க்காத. வாழ்நாள் பூரா சொன்னா ஏற்பாடு பண்ண. கிட்ட வராத. அண்ணா அண்ணா.
இல்லாத வீட்டுல பிறந்தாவே எனக்காரமா நினைச்சிடுவாங்க. உன்னை கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. முடியலையே. நான் வயசுக்கு வந்த பொண்ணை பாதுகாக்கலாம், இல்ல வயசு பார்த்து கவனிப்பேன். ராமா, உனக்கு எத்தனை ஜென்மத்தை கடன் பட்டிருக்கோம். நீ மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சி கறி என்ன இருக்குமோ என்னால் நினைச்சு பார்க்கவே முடியல. ஆமா ராமா. என்ன அப்படி பாக்குற? நீ போய் தூக்கிட்டு வரியா? இந்த ராமா, மனசுல என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆத்தாளத்துல வந்து ஒரே அடியா உட்கார்ந்துக்கிட்ட மரியா நடை வீட்டுக்கு. நான் வரமாட்டேன். வாடி. நான் வரமாட்டேன். வாடி ராஸ்கல், வாடி. விடு. வாடி. விடு. வாடி. கொஞ்சம் கூட தொட்டு தாலி கட்டின புருஷங்கிற பயம்லாம் போச்சு உனக்கு. வாடி. வாடி. வாடி வீட்டுக்கு. வாடி வீட்டுக்கு. வாடி. வாடி வீட்டுக்கு. வாடி வீட்டுக்கு. வாடி வீட்டுக்கு. என்ன தைரியம் இருந்தா என் வீடு ஏறி வந்தா வாடி. வாடி வீட்டுக்கு. வாடி. எனக்கு மருமகனா வந்து வாசிங்க. என்ன என்ன உன்ன என்ன உறைஞ்சு போச்சு? என்ன உன்னை கட்டிக்கிட்டு என் பொண்ணுக்கு என்ன நிறைஞ்சதுன்னு கேக்குறேன். எப்படி நிறையும்? ஒரு மாசமாவது அவளையும் என்னையும் சேர்ந்து வாழ விட்டுருக்கியா நீ? இதமா பதமா வச்சிருந்தா நான் ஏன் அவளை கூட்டிக்கிட்டு வரப்போறேன்? நீதான் அவளை உதச்சி அடிச்சு விரட்டி விட்டீங்க. புருஷன்னா பொண்டாட்டியா அடிக்கத்தான் செய்வேன். உலகத்துல இல்லாத நான் செஞ்சு விட்டேன். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? புருஷனை அடிச்சு துரத்துன பொம்பளையாச்சே நீ. என் பொண்ணுக்கு தான் அந்த தைரியம் இல்லாம போயிடுச்சு. என்னது? நீயே உன் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து என்னை அடிச்சு துரத்து சொல்ல போட்டிருக்க? அப்படித்தான் சொல்லி கொடுப்பேன். என் பொண்ணோட அருமை உனக்கு என்ன தெரியும்? குரங்கு கையில பூமாலையை குடுக்கிற மாதிரி என் பொண்ணை பிடிச்சு உன்கிட்ட கொடுத்துட்டேனே. அந்த காலம் மலையேறி போச்சு. அங்க பாரு, குரங்கு பூ வச்சுக்கிட்டு போகுது. ராமா, பூவிக்கு தேவி ஒன்னு அனுப்பிட்டாளா? நான் 2 மணி பூ எடுத்துக்கிறேன். பயப்படாத, நான் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். இந்த ராமா காசு காசு வாங்கிக்க. 2 பொண்டாட்டியை கட்டிட்டு பூ வாங்கி கொடுக்க முன்னால போதும் போதும் ஆயிப்போகுது. நீ வேற தெரு தெருவா தேடி வந்துடுற. என்ன செய்யறது? இந்த காசு போயிட்டு வா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? என்ன உடம்புக்கு? டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? பயப்பட முடியாது, ஒண்ணும் இல்ல. ஜுரம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வேற என்ன? கீதா. இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, சரியா போடும். ரொம்ப நன்றிங்க. ராமா, நீ சீக்கிரம் மருந்து கடைக்கு போய் இத பாரு, இந்த மருந்தை வாங்கிட்டு வரணும். என்ன ராமா, மருந்து வாங்கிட்டு வந்துட்டியா? இதுடா. நடுராத்திரி, இதுதான் நேரம். ராஜா, எனக்கு பயமா இருக்குடா. சரியான தொடர்ந்து நீலாம் ஏன் லவ் பண்ற? இன்னும் கோழி கூற மாதிரி சொன்னியா, இப்ப கூவ பாக்கலாம். சரிடாப்பா, ஏதோ என் நேரம் உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டேன், இதுக்கு போய் விரட்டுறிய. நீ காதல்ல தர மாட்டா. உனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுக்கறத விட நானே லவ் பண்ணிடலாம் போல இருக்கு. வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுங்கடா. நீ எல்லாம் கொஞ்சம் வளரணும்டா. கை கால தொடை எல்லாம் வட வட நடுங்குது, சொன்னா புரிய மாட்டேங்குது எனக்கெல்லாம். உனக்காகவே ஒரு டானிக் வாங்கிட்டு வந்துருக்கேன்.
நம்ம பேட்ட தயாரிப்பு. அப்ப ரேட்டை ஏற்றி வைப்பானுங்களே. சாப்பிட்டு பாரு, அப்புறம் தானா வரும் வீரம். இந்த மாதிரி சிக்கலான நேரத்துல சிந்தனையை தூண்டி விடுறதுக்கு தானடா உன்னை நான் துணைக்கி வச்சிருக்கேன். மூடிய திறந்துட்டு குடியா. நீ பெரிய குடியாரனா இருப்பு போல் இருக்கடா. எனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ரஞ்சன் ரெடியா இருப்பாடா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்க. என்ன என் மனசறிஞ்சு நீ ஏற்பாடு பண்றதுக்கு தான் உன்னை கூட வச்சிருக்கிறேன். சொல்லில மாத்தாதையா. சத்தம் போட்டு பேசாத, சீட்டை கிழிச்சிருவேன். நீயா பேசுறா? என் டானிக் பேசுது. இப்ப நீ பேசுவா, போத தெளிவிட்டு நான் பேசுறேன். சரிமா பேசுவா. அந்த சைடு ரஞ்சிதா இல்லையா? ரஞ்சிதா இல்லன்னா ஒரு குஞ்சினா எவனோ ஒருத்தி போனா வாழ. இந்த சைடு வாயா. எங்க? இந்த பக்கம். எங்க? இப்படியா? நீ போ, போய் கேளுவியா? சரிமா. நீ அங்கேயே நின்று, உனக்கு அளவு அவ்வளவுதான். தலைவன் போராடுறதுக்கெல்லாம் தொண்டன் தொடர்ந்து வரக்கூடாது. உனக்கு லிமிட்டு இதுதான். யாராவது வந்தா குரல் கொடு. யோ, என்ன காவல்காரனா போட்டுட்டியா? சும்மா கடடி, தூங்குற நேரத்துல கோழி திருடனாவது. ஆமாண்டி, உண்மையில கோழி திருட வந்திருக்கா. நீ கதை தாப்பா போட்டுக்கா, அவனை போய் ஒரு நிமிஷத்துல குடிச்சு வந்தேன். ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். எல்லாம் நீ கொடுத்ததுதான். என்ன பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? வரும்போது வாண்டி எடுத்துட்டேன். கொஞ்சம் அதிகமா குடிச்சுட்டேன். ஐயோ, நான் எப்படி போவேன்? உன்னை கண்ணுக்கு கண்ணா பாதுகாத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு மனசு நிறைய ஆசை இருக்கு. முடியலையே. நான் வயசுக்கு வந்த பொண்ணை பாதுகாப்பனா இல்ல வயசு பார்த்து கவனிப்பேன்? பூமிக்கு சுமையா நீ வாழறதுல யாருக்கு என்ன புண்ணியம்? கூட பிறந்தவளுக்கு உன்னால உதவி இல்ல, உபத்திரவமா ஏன் இருக்கிற? இருண்டு போனது உன் பார்வை மட்டும் இல்ல, வாழ்க்கையும் தான். நல்லா சிந்திச்சு பாரு. யாரோ ஒருத்தனால ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கெடுக்கப்பட்டு அவமானமா பாக்குறதை விட அந்த முடிவை இப்பவே தேடிக்க. இந்த உலகத்தை விட்டே போயிடு, 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 போயிடு. பயந்தாங்குள்ளி கேசுடா, கிராக்கி தேடி வருது. இருங்கடா, நான் போய் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ போடுற சீட்டை. ஓஹோ, பாப்பாவுக்கு கண்ணு குருடா. ஐயா, வாழ்க்கை வெறுத்து போயிட்டு இருக்க. என்ன நிம்மதியா சாக விடுங்க. போறது போற, என்ன கவனிச்சுட்டு போயிடு.
என் குரல் புரியல? நான் தான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வருவனே சுந்தரம். நான் தான். ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீ எப்படி இங்க வந்த? அழாத. ஏன் அழுவுற? நான் இருக்கேன். இந்த சட்டையை போட்டுக்க. என் மேல சந்தேகப்பட மாட்டீங்க? ஐயோ, உங்களை போய் நான் சந்தேகப்படணும். அப்ப சரி, பாப்போம். அழாம அப்படி உட்காரு. கையெடுத்துக்க. நான் வாடுறது உனக்காக தானே. உன்னை சுமையா நினைப்பனா? என்ன தனியை தவிக்க விட்டுட்டு உனக்கு சாரத்துக்கு எப்படி மனசு வந்தது? அக்கா, வாழ்நாள் முழுதும் இந்த குருடிக்கு ஒன்று கொள்ள இருந்துட்டா மட்டும் போதுமா? அது என் கடமை மட்டும் இல்லை, அதுக்குதான் என் சந்தோஷமும் இருக்கு. என் மேல அன்பு செத்தன பாவத்துக்காக உன் வாழ்க்கை பழியாகிறத நான் விரும்பல. இந்த உலகத்துல வாழறதுக்கு எனக்கு பயமா இருக்குக்கா. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். அம்மா மேல சத்தியம் பண்ணடி. நீ என்ன அக்கான்னு மதிக்க உண்மை என்ன? சத்தியம் பண்ண. செய்ய மாட்டேக்கா, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேக்கா. இந்த நிமிஷத்தோட கீதாவோட பிரச்சனை முடிச்சுட்டு நினைச்சா அதை நம்மையே ஏமாத்திக்கிற மாதிரி. ஒரு பெண்ணுக்கு கணவன் மட்டும்தான் நிரந்தர பாதுகாப்பாக முடியும், அதுவும் கண்ணில்லாத ஒரு பெண்ணுக்கு. அந்த மாதிரி நான் நினைக்காத நேரமே இல்லை, ஆனா வழிதான் தெரியல. உங்க அப்பாவோட நல்ல மனசுக்கு இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வந்திருக்கவே கூடாது. பாருங்க, தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, என் மனசுல பட்டதை சொல்றேன். சொல்லுங்க. கீதாவை நான் விரும்புறேன். சுந்தரம், கீதா ரொம்ப கொடுத்து வச்சவன். அப்பாவை பார்த்து பேசி அவர் ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்க ஏற்பாடு பண்ணேன். முறையை பார்த்துட்டு காலம் நடத்தக்கூடாது. இப்ப ஏன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? என்னம்மா புரியாம பேசுறீங்க? கீதாவோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். அவளுக்கு இப்ப நிரந்தரமான ஒரு பாதுகாப்பு தேவை. சுந்தரம் அவளுக்கு மனசுக்கு ஏற்ற கலரா நடந்துக்குவாருன்னு நான் நம்புறேன். சுந்தரம் நல்ல பையம்மா. உன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு சொன்னா அவன் கேட்டுக்குவாமா. கல்யாணத்தை பத்தியே பேசுறீங்க. நியாயத்தை எத்தனை தடவை சொன்னாலும் ஒண்ணுதாம்மா. கீதா எனக்கு முந்தி பிறந்தவளை நினைச்சுக்கோங்க. அவளுக்கு அமைப்போற நல்ல வாழ்க்கைக்காகவும் என் மன சந்தோஷத்துக்காகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். தேவி, உன்னை நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா, தேவி, தங்கச்சியை தனியா விட்டுட்டு அடிக்கடி என்ன பாட்டு வராதப்பா. சரி வாமா.
முழுக்க எனக்கு தூக்கமே இல்ல. எப்படி வரும்? கற்பனையில கீதா தான் வந்துப்பா. ஐயோ அது இல்லைங்க, உங்க அப்பா சரின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொருத்த சம்மதம் தான் பாக்கி. அப்பா கிட்ட கேட்டாச்சே, அப்புறம் யார்கிட்ட கேட்கணும்? வணக்கம் ராமா, இந்த ஏழை மேல கருணை வைடா. ராமு சரின்னு சொல்லிட்டான். ராமன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டானே. கல்யாண வயசுல 2 பொண்ணுங்க மரத்தடியில் தங்கி இருக்கிறது நல்லா இல்ல. என் வீட்டுல இடம் இருக்கு, நீங்க அங்க வந்து தங்கிக்கலாம், எனக்கும் திருப்தியா இருக்கும். நீங்க பெரிய காரியவாதி, சுத்தி வராம மேல இடத்துலயே உத்தரவு வாங்கிட்டீங்க. வாங்க போலாம். ஆமா வாடா, வீட்டுக்கு போலாம். வா. பாப்பா ரஞ்சிதம் வரல, இனிமே அவ வரமாட்டான். பைத்தியம் தெரிஞ்சாலும் சரி, பைத்தியம் தெரியாம போனாலும் சரி, அவ கழுத்துல ஒரு தாலி கட்டுறாள். ஒரு முடிவு பண்ணிட்டேன். திடீர் முடிவா? சம்மதிக்க மாட்டாளே. அதான் என்ன சம்மதிக்கிறது? நான் தூங்கும் போதே நான் தாலி கட்டிடுவேன். அண்ணே, நீங்க அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. மனோதத்துவ ரீதியா ஒரே ஒரு பூஜை பாக்கி இருக்கு, அதை போட்டுட்டா பூர்ண குணமாயிடுவா. இனியும் லேட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தூக்கத்துல தாலியை கட்டிட்டா முடிச்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விவகாரம் இருக்கு. அவ சம்மதிக்க வேண்டாம். அதுவும் சரி, பூஜைக்கு என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். அப்ப நான் வர்றேன். வாயா, என்ன நீ பாட்டு போயிட்டு இருக்க? நீங்க என்ன வேண்டாம்? நீங்க வேணுங்கயா, பொண்ணுக்கு ஒரு பட்டு புடவை, பட்டு ஜாக்கி, பூஜை பண்ற எனக்கு ஒரு பட்டு வேட்டி, பட்டு சட்டை. ரஞ்சித முன்னால, அதுக்கு பின்னால உங்க அத்தை, முடிஞ்ச உங்க சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரமா வந்து சேர்ப்பா. வர்றேன். நகையெல்லாம் வாங்கிட்டு போற முடிவோடு பெட்டியோடயே வந்துட்டியா? நீ திரும்பி வந்து எல்லா நகையும் திருப்பி கேட்டியே, அன்னைக்கே நான் கொடுத்துருக்கேன். ஆனா நான் கொடுக்கல. அதை நினைச்சு நான் ஓடா போயிட்டேன். என்ன பாரு, நானே எல்லா நகையும் திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைச்சேன். அவங்க என்ன கைது பண்ணிடுவாங்க. நீ எடுத்த நகையை நீயே போய் எடுத்து கொடுத்த. போறாமா? இந்த ராமா சாதி யோசிக்கா. வா, மெதுவா இருக்கிறாமா? பார்த்து ஆமா, புது இடமா இருக்கேன்னு பாக்குறியா? யாருக்குமே தெரியாத அண்டர் கிரவுண்ட். எல்லா நகையும் அந்த பீரோல இருக்கு, எடுத்துக்க. செத்து தொலையட்டும், இனிமேதான் எனக்கு நிம்மதி. என்ன குத்திராத, நான் உனக்கு சோறு போட்டேன். என்ன குத்திராத, என்ன குத்திராத, நீயே எடுத்துக்க. சாந்தோத்திரத்தை எடுத்துக்க. என்ன குத்திராத, நகையெல்லாம் இங்க இல்ல, நான் தந்துடுறேன். போக மாட்டியா? அதனால்தான் பத்திரத்துல கையெழுத்து கட்டியா? என்ன குத்திராத ராமா. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் எங்கேயாவது சுத்திட்டு வரும். என்னடா இது, கால ரத்தம், கீழே விழுந்துட்டியா? வர வர உனக்கு பொறுப்பு இல்லாம போச்சு.
கொஞ்சம் பார்த்து நடக்கிறதுக்கு என்ன? உன் குடும்பத்தான ஒண்ணு விட்டு போகாத. காலை காட்டு. உள்ள ஏதோ சத்தம் கேக்குது. அக்கா என்னங்க? இது பாத்துட்டு வரேன். என்ன வேணும்? என்னங்க? எவனோ திருட வந்தான் போல இருக்கு. பெட்டியெல்லாம் கலந்து கிடக்கு. நல்ல அலுப்பு, தூங்கிட்டேன். இனிப்ப எங்க திருடனை பிடிக்க அவன் வீட்டுக்கு ஒரு தூக்கம் போட்டிருப்பான். இந்த வீட்டுல என்ன இருக்கு திருடுறதுக்கு? பிழைக்க தெரியாதவன் தேடி பார்த்திருப்பான், ஒண்ணும் கிடைச்சிருக்காது. ஏண்டா வந்தோம்னு போயிருப்பான். இந்த போட்டோ ஹோட்டல்ல சாப்பிட வருவாரே அந்த ராஜா தானே? ஆமா. இது எப்படி உங்க பெட்டியில வந்தது? இந்த பெட்டியில மட்டும் இல்ல, என் இதயத்திலையும் இருந்தவர். நிறைவேறாம போனதை ஏன் நினைச்சு பார்க்கணும்? காரணம் தெரியல. அப்பா கிட்ட அனுமதியோட வரேன்ட்டு போனாரு. இது வரைக்கும் வரல. அப்புறம் அவரை சந்திக்க நீங்க ஏன் முயற்சி பண்ணிருக்க கூடாது? என் குடும்பமே செதறு போன நிலையில அவரை சந்திக்க தோணல. தப்பு பண்ணிட்டீங்களே. இந்த வீட்டுக்கு வந்த திருடன் இங்க உள்ள எதையும் எடுக்கல, ஆனா உங்க மனசுல உள்ளதை எடுத்து காட்டிட்டு போயிட்டான். டாக்டர் பூஜை ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறேன். நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். ஆனா நான் ஆரம்பிக்க போற பூஜை சாதாரண பூஜை அல்ல, 12 மணி நேர பூஜை. நான் பூஜை செய்யும் போது குறுக்க யாரும் சத்தம் போடக்கூடாது. டாக்டர் பாக்கி சம்பளம். சமயம் பார்த்து நீ கழுத்தெருப்பியே, நீ ஒரு பெருச்சாளியாச்சே. இந்தாடா பட. நான் போக மாட்டேன், பூஜையை பார்த்துட்டு தான் போவேன். அடே இது நீ பாக்குற பூஜை இல்லடா கண்ணா. போ ரஞ்சிதா, பூஜை ரூமுக்கு போறதுக்கு முதல்ல வலது கால் எடுத்து வச்சு போமா. எங்க ஊர்ல எல்லாம் அதாம்மா வலது காலு. போ. என்ன சுருக்கா போடுறேன்? நானே தான். ரஞ்சிதா, நம்ம கல்யாணத்துக்கு சாட்சி இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு சாட்சியை உண்டாக்குவோம். உட்கார். எல்லாம் தூங்கிட்டு இருக்க. எதிரியா 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 சொல்ல. நீ யாரையா? நான் யாருங்கிறத அப்புறம் சொல்றேன். முதல்ல ஏகாம்பரம் இங்க இருக்கிறதாக கேள்விப்பட்டனே. எங்கயா அவன்? அவன் வேணும் மரியாதை பேச. அவர் பெரிய டாக்டர்யா. எவன் சொன்னது டாக்டர்? அவன் என் மருமகன். என் பொண்ணை கட்டிக்கிற முடியாதுன்னு ஓடியாந்த டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டான். அவனை பிடிச்சி கையில கொடுங்க. இப்ப எங்க இருக்கா? டாக்டர் இல்லையா? கிடையாது. ஐயோ நம்ம எல்லாம் ஏமாந்து கையில வாங்கயா. இது மாதிரி எங்க வாங்க.
பேசிட்டு இருக்கு இங்க இப்படி பண்ணிட்டீடா அவரை ஒண்ணு செய்யாரு. அவரை எப்படி பாரு தாலி கட்டுக்க. எப்ப கட்டின இப்பதான் பாரு பச்சை நேரம் வராம அப்படியே இருக்கு பாரு. ஆளுக்கு ஒரு அருவாமனை தூக்கிட்டு அலையறீங்க. பூஜை பண்றேன்னு எங்க அத்தை பொண்ணு கழுத்துல தாலி கட்டிக்கலாம். துரோகி. வாங்கடா அந்த பக்கம். என் மருமகனால யாரும் கைய வைக்க கூடாது. அத்தை வா மருமகனே. அத்தை துரோகி. அடச்சி போடா. நீங்க வாங்க மருமகனே. வாங்க நம்ம போலாம். நம்ம போலாம் அத்தை. வாங்க. நீ என்னையா கணக்கு எழுதியிருக்க? என்னையா உன் கணக்கு ஏறிக்கிட்டே போகுது? ஐயாவுக்கு ஒண்ணும் தெரியாதில்ல. அடியே எனக்கு 8 குழந்தைங்க. வரவுக்கு மேல செலவு ஏறிக்கிட்டே போகுது. அப்பா, மாடசாமி இங்க எப்ப வரப்போறாருன்னு சொன்னீங்க? கூடிய சீக்கிரம் வர்றதா சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ கணக்கு? தம்பி என்ன முறைச்சு பார்க்காத. நான் புள்ளப்பட்டிக்காரன். ஆனா போய் தான் சொன்னேன். நானா சொல்லி இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். யோ கணக்கு, மன்னிச்சுக்குங்க. உங்க 2 பேர் மத்தியில நான் மத்தால மாதிரி எந்த பக்கம் அடிச்சாலும் சத்தம் கேட்கத்தான் செய்யும். அவரை ஏன் முறைக்கிறீங்க? நாளாக நாளாக எனக்கே சந்தேகம் ஏற்பட்டுதான் என் காலேஜ் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதிருந்தேன். இதோ அந்த அட்ரஸ்ல அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு பதில் எழுதியிருக்கான். ஆமாண்டா, பொய் தான் சொன்னேன். மாடசாமி ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன். அப்பா நிறுத்துங்க. இல்லாத இடத்துல சம்பந்தம் பண்ண உங்க மனசு இடம் கொடுக்கல. ராஜா, நான் சொல்றது உண்மைடா, என்ன நம்புடா. எப்படிப்பா நம்ப முடியும்? அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ராஜா மாதிரி வாழ வேண்டிய உனக்கு ஏண்டா புத்தி இப்படி போகுது? ராஜா மாதிரி நான் வாழணும்னு நீங்க நினைச்சா தேவி எனக்கு கல்யாணம் பண்ணிடுங்க. நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். இப்படி நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். உங்களுக்கு பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை எல்லாம் நீங்களே கட்டிக்கிட்டு அழுங்க. முடிஞ்சா இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பணத்தையும் கட்டிக்கிட்டு அழுங்க. ராஜா ராஜா தம்பி கணக்கு நான் சொன்னா கேட்காதுங்க. உங்களை மாதிரி தம்பிக்கு குடிமாறும் ஜாபகம் போய் ராஜா ராஜா கண்ணு கதவை தரடா, கதவை தர. அப்பா, இன்னும் 10 என்றதுக்குள்ள இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கலன்னா அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. ராஜா 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 நான் சொல்றத கேடா. கதவை தரடா ராஜா. நீ வெளியில வா, வெளியில வா ராஜா. கதவை தர. முடியாதுப்பா. கதவை தரடா. முடியவே முடியாது. கதவை தரடா. முடியாதுப்பா. இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ராஜா ராஜா வெளியில வாடா, வெளியில வா. உன் இஷ்டப்படியே நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. நான் மாடசாமி வீட்டுல இருந்து வந்திருக்கேன். நான் ராஜாவோட கொஞ்சம் பேசணும். அப்பா, ஏ ராஜா, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன்ல, போயிட்டு வாப்பா. தேங்க்யூ ஃபாதர். என்ன ராஜா அங்க நின்னுட்ட? உள்ள வா போலாம். நீ முதல்ல உள்ள போய் தேவிகிட்ட நடந்தது எடுத்து சொல்லு. தேவி உன்னை பார்க்கணும் எவ்வளவு ஆசையா இருக்கிற. வா போலாம் ப்ளீஸ். அட, அதுக்குள்ள மாப்பிள்ளை பிகு பண்ணிக்கிறியே பாப்பா. என்ன இது? வீட்டுல யாரையும் காணோம். வீடே அலங்கோலமா கிடக்கு. ஏதோ தப்பு நடந்திருக்கு. அன்றைக்கு ராத்திரி வீடு அலங்கோலமா கிடந்த மாதிரியே இன்னைக்கும் கிடக்கு. அதே ஆள் திரும்ப வந்திருக்கணும். சுந்தரம், அப்படி இந்த வீட்டுல எடுத்துட்டு போறதுக்கு என்ன இருக்கு? உண்மை இல்லைன்னு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ளார ஒரு முக்கியமான பொருள் இருந்திருக்கு. வளையல் உடைஞ்சு கிடக்கு. நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சு. வீட்டுக்குள்ள வந்தவனே தேவி ஏத்து நின்று தடுத்திருப்பான். வந்தவன் 2 பேரையும் கடத்திட்டு போயிருப்பான்னு நினைக்கிறியா? சந்தேகமே இல்லை, அப்படித்தான் நடந்திருக்கணும். அப்போ ராமுவ காணமே. ஆமா, ராமு எங்கே? சரிவா போலாம். இதற்கான ராமு. ராமு எங்கடா வீட்டுல யாரையும் காணோம்? ராமு, தேவி எங்கே? ராமு எங்க உள்ள போறான்? கையில நம்ம பேப்பர் எடுத்து வரான். என்னது ஒண்ணுமே புரியலையே. கொலை, மாடசாமி கைது. என்னடா வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து? ராமு, என்னடா இது? ராமு, வா போலாம். வா, இடத்தை காட்டு.
மாணிக்கம் பேசுறேன். ஆமா மாணிக்கம் பேசுறேன். ஆமா நீ புத்திசாலிடா. தேவி கீதா 2 பேரையுமே நான் தான் கடத்திருப்பேன். யூகம் பண்ணிட்ட பாரு. இல்லாடிடா வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனியே, எங்க வச்சிருக்க? விளையாடாதா. அவசியம்னு வந்தா நான் யார வேணாலும் கொலை பண்ணுவேன். அது உனக்கு தெரியும். செட்டியார் சத்த மாதிரி இந்த 2 பெண்களுமே சாகிறதை நீ விரும்புறியா? விரும்புறியா சொல்லுடா. மரியாதையா ஸ்டாம்ப் பேப்பரோட வந்து சரணடைஞ்சிரு. போலீஸுக்கு போன இவங்க 2 பேருமே இந்த தேவியே சொன்னா உனக்கு புரியும் நினைக்கிறேன். வா வந்து ராமகிட்ட சொல்லு. ஹலோ, ஒரு தங்கச்சி சாகரத்துல உனக்கு விருப்பமா? அப்படின்னா ராமன் லைன்ல இருக்கான். அவன்கிட்ட எங்களை காப்பாத்துன்னு அவன் புத்தியில ஏற மாதிரி சொல்லு. ராமு சரணடைஞ்சா எங்களை உயிரோடு விட்டுடுவேன் என்ன நிச்சயம்? நான் சில நேரங்கள்ல ஹரிச்சந்திரனா மாறிடுவேன். என்ன நம்பு. ராமா, எங்க உயிரே போனாலும் நீங்க வராத. இப்பதான் புரியுது. அந்த மாணிக்கம் ராம வச்சு கொண்ட வச்சிருந்தான். ஒரு பாவம் அறியாத மாடசாமி செட்டியார் கொலைக்காக கைது செய்யப்பட்டார். அதை கேட்டதும் ராமனுக்கு மனசு மாறிடுச்சு. தான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா மாடசாமி குடும்பத்துக்கு உதவி செய்ய வந்திருக்கு. அப்படித்தானே ராமன்? கரெக்ட். இந்த நிலைமையில போலீஸுக்கு போனா நிலைமை விபரீதமாயிடும். முதல்ல தேவியும் கீதாவையும் எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்து. தேவி, பிடிவாதத்தால வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காது. உண்மையை சொல்லு, எங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பர்? அறிவு இருக்கா உனக்கு? தெரியாத சொல்ல சொல்ல எப்படி சொல்றது? உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. கேட்கிற விதமா கேட்டா ஆனா பதில். சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியாது. சத்தியத்தை நான் நம்புறவன். நீ ஒரு சரியான ஆம்பளைனா கட்ட அவுத்துட்டு என் கூட சரிக்கு சரியா நின்னு பாரு. பலம் பார்க்க சொல்றியா? உன்னை பார்க்கிற விதமா நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வரேன். தண்ணி நீ ஒரு மனுஷனா? நீ உண்மையை சொல்லணும்னா சுட்டுடுவேன். என்ன சொல்ற? ஒரேடியா சுட்டு கொண்டுடு. அதுதான் உன் விருப்பம்னா நானும் அப்படியே செஞ்சிடறேன். ஆனா இடையில என் விருப்பம் ஒண்ணு இருக்கு. உனக்கு அது புரியும் நினைக்கிறேன். ராஜா, நாம ஸ்கூட்டர்ல போயிட்டான். மணி 4 ஆயிடுச்சு. சீக்கிரமா போலாம். அந்த ஸ்டாம்ப் பேப்பரை கைக்கு கிடைக்க வரைக்கும் உங்களை நான் சும்மா விட
வா என்னோட வாங்க என்னோட நீ அப்பவே என்ன திருந்த சொன்ன, நான் திருந்தல. அதுக்குண்டான தண்டனை அனுபவிக்க போறேன். கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காமா? அமோகமா வாழ்க்கை நடத்தணும்னு நல்லபடியா வாழ்த்தி கொடுறாராமா.